20 வயது வேலைக்காரன் ராமு எப்போதும் என் பின்னே பின்னே சுற்றிக் கொண்டிருந்தான். நான் அவனை சின்ன பையன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம், எஜமானி, என்னை சின்ன பையன் என்று நினைக்கும் தவறை செய்யாதீர்கள் என்று சொன்னான். அன்று இரவு நான் அவனை பார்த்தபோது ஆச்சரியத்தால் திகைத்து போனேன். ஏனென்றால் அன்று இரவு ராமு என்னை 20 வயது பையனைப் போல அல்ல, 30 வயது ஆணைப் போல நடத்தினான். நண்பர்களே, இன்றைய தனிப்பட்ட கதையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ராமு என்னுடன் வசிக்கத் தொடங்கியதிலிருந்து என் உடலில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. நான் ராமுவை சின்னவன் என்று நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல அவனது உண்மையான நிறங்கள் எனக்கு தெரியத் தொடங்கின. ராமு 20 வயது. நான் அவனை கிராமத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் வீட்டில் நான் மட்டும்தான், என் 1 வயது மகன். நான் வேலைக்குச் செல்லும்போது ராமு குழந்தையை பார்த்து கொள்வான். அவன் என் வீட்டிலேயே தங்கினான். நான் திருமணம் ஆகாமலேயே தாயானேன். என் காதலன் என்னை ஏமாற்றினான். நான் கர்ப்பமாக இருந்தபோது அவன் வீட்டிற்குச் சென்றேன். அங்கு அவன் வேறொரு பெண்ணை மணக்கப் போகிறான் என்பதை பார்த்தேன். அவன் என்னுடன் காதல் நாடகம் ஆடி வேறொரு பெண்ணை மணந்தான். என் வயிற்றில் வளரும் குழந்தையை அழித்துவிட வேண்டும் என்று மனம் ஆசைப்பட்டது. கருக்கலைப்பு செய்ய நினைத்தேன். ஆனால் அதற்குள் நேரம் கடந்துவிட்டது. நான் 5 மாத கர்ப்பிணியாகிவிட்டேன். என் பெற்றோர் என்னையும் என் குழந்தையையும் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதனால் நான் தனியாக வாழத் தொடங்கினேன். சில மாதங்களுக்கு முன்பு என் தாத்தாவின் 60 பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக என் கிராமத்திற்குச் சென்றிருந்தேன். தாத்தா எனக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார். அதனால் நான் கிராமம் சென்றேன். என் மகனை என் தாத்தா மட்டுமே அன்போடு மடியில் எடுத்துக்கொண்டார். ஆரவ் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது எனக்கு யாரோ ஒருவர் ஃபோன் செய்தார். நான் சிறிது நேரம் ஃபோனில் பேச வெளியே சென்றேன். நான் திரும்பி வந்தபோது என் ஆரவ் தாத்தாவுடன் இல்லாமல் வீட்டு வேலைக்காரனுடன் இருந்தான். அந்த வேலைக்காரன் அவனை நன்றாக விளையாட வைத்துக் கொண்டிருந்தான். நான் அந்த வேலைக்காரனிடமிருந்து என் குழந்தையை வாங்கி அங்கிருந்து கிளம்பப் போனேன். அப்போது அந்த வேலைக்காரன் என்னை தடுத்து, எஜமானி, எனக்கு சிறிது உதவி வேண்டும். பணம் வேண்டாம், வேலை வேண்டும் என்றான். அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, நான் ராமு, இந்த வீட்டில் பசுக்களையும் எருமைகளையும் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது பெரிய சாஹேப் பசு எருமைகளை விற்கப் போகிறார். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள். எனக்கு மிகவும் வேலை தேவை. என் பெற்றோரும் கூலி வேலை செய்கிறார்கள். எனக்கு மிகவும் வேலை தேவை என்றான். அப்போது நான், எனக்கு என் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலை இருக்கிறது. ஆனால் இதற்காக நீங்கள் நகரத்திற்கு வர வேண்டும். இந்த வேலைக்கு மாதம் 5000 ரூபாய் தருகிறேன் என்றேன். ராமு என்னுடன் நகரத்திற்கு வர சம்மதித்தான். ஆரவும் அவனிடம் நன்றாக இருந்தான். அதனால் நான் ராமுவை என் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தேன். அன்றிலிருந்து ராமு என் வீட்டிலேயே தங்கத் தொடங்கினான். அவனிடம் 4 மாதங்களுக்குப் பிறகு சில பணம் சேர்ந்ததும் நீங்கள் உங்கள் கிராமத்திற்கு சென்று விடலாம் என்று சொன்னேன். ராமு நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டான். வீட்டு வேலைகளிலும் எனக்கு உதவினான். ராமு வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆனது. அந்த 1 மாதத்திலேயே அவன் என் மனதை வென்றுவிட்டான். என் மகன் அவன் பராமரிப்பில் மிகவும் நன்றாக இருந்தான். இப்போது அவன் என்னை தொந்தரவு செய்யவில்லை. இப்போது ராமுவின் கையால் உணவை நன்றாக சாப்பிட்டான். நான் ராமுவுக்கு தனி அறை கொடுத்திருந்தேன். ஒரு நாள் ஆரவ் இரவில் மிகவும் அழத் தொடங்கினான். எந்த வகையிலும் அமைதியாகவில்லை. ஆரவின் அழுகுரலை கேட்டு ராமு என் அறைக்கு வந்து அவனை என்னிடமிருந்து வாங்கினான். ராமுவின் அருகில் போன உடனேயே ஆரவ் அமைதியாகிவிட்டான். இரவு ஆகிவிட்டது. ஆரவ் ராமுவிடமிருந்து பிரியவில்லை. அதனால் நான் ராமுவை என் அறையிலேயே தூங்கச் சொன்னேன். காலையில் நான் எழுந்தபோது ராமுவும் ஆரவும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவுக்குப் பிறகு ராமு ஆரவுக்காக என் அறையிலேயே தூங்கத் தொடங்கினான். ராமு வந்த பிறகு எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. ராமுவின் வேலையில் மகிழ்ச்சியடைந்து நான் அவனை என் விடுமுறை நாளில் மாலுக்கு அழைத்துச் சென்றேன். அவனுக்காக அழகான ஆடைகள் வாங்கினேன். புதிய ஹேர் ஸ்டைல் செய்தேன். ராமு இயல்பாகவே அழகாக இருந்தான். ஆனால் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தான். அன்று நான் அவனது முழு லுக்கை மாற்றினேன். அவனை புதிய தோற்றத்தில் பார்த்து நான் நம்பவே முடியவில்லை. நேற்று அவன் சாதாரண வேலைக்காரன். இன்று இவ்வளவு அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் தோன்ற முடியும் என்று எனக்கு கற்பனை கூட இல்லை. நாங்கள் மாலிலிருந்து வீடு திரும்பியபோது ஆரவ் தூங்கிவிட்டான். நான் அவனை அறையில் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு தண்ணீர் குடிக்க வெளியே வந்தேன். பிறகு ராமு எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். தண்ணீர் குடித்த பிறகு நான் கிளாஸை வைத்தேன். அப்போதிருந்து ராமு என்னை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தான். ராமு சொன்னான், எஜமானி, உங்கள் காரணத்தால் இன்றுதான் முதல் முறையாக நான் என்னை நேசிக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது.
இன்று நீங்கள் எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்து பெரிய உபகாரம் செய்தீர்கள். நான் உண்மையிலேயே அழகாக இருக்கிறேன்." ராமுவின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சியடைந்தேன். அடுத்த நாளிலிருந்து அவன் மிகவும் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கத் தொடங்கினான். அவன் 20 வயது, ஆனால் கிராமத்து பையன் என்பதால் அவனது உடல் நன்றாக இருந்தது. அவன் தினமும் வீட்டில் உடற்பயிற்சி செய்வான். உயரமும் நன்றாக இருந்தது. நான் அவனிடம் படிப்பு பற்றி கேட்டேன். ஆனால் அவன் இப்போது படிப்பில் ஆர்வம் போய்விட்டது என்றான். தினமும் காலையில் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன் நான் என் குழந்தையை கட்டிப்பிடித்து முத்தமிடுவேன். மாலையில் நான் திரும்பி வந்தபோது ராமு ஆரவுக்கு உணவூட்டி படுக்க வைத்திருப்பான். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பிறகு நான் என் அறைக்குச் சென்று என் மருந்தை எடுப்பேன். நான் மைக்ரேன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதற்காக மருந்து எடுத்துக் கொண்டிருந்தேன். மருந்து எடுத்த பிறகும் என் தலை மிகவும் வலித்தது. நான் என் அறையில் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து ராமு அறைக்கு வந்தான். என்னை அந்த நிலையில் பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டான். எனக்கு தலைவலி இருப்பதை அறிந்து அவன் என் தலையை மசாஜ் செய்யத் தொடங்கினான். மசாஜால் எனக்கு நிவாரணம் கிடைத்தது. மெல்ல மெல்ல எனக்கு தூக்கம் வரத் தொடங்கியது. அன்று இரவு எனக்கு மிகவும் நல்ல தூக்கம் வந்தது. அடுத்த நாள் எங்களுக்கு ட்ரெடிஷனல் டே ஃபங்க்ஷன் இருந்தது. அதற்காக நான் குஜராத்தி லுக் அணிய முடிவு செய்தேன். நான் சோலி அணிந்தேன். நான் தயாராகி செல்லப் போகும்போது ராமு என்னை தடுத்து உள்ளே இருந்து கஜல் எடுத்து வந்தான். அவன் என் காதுக்கு பின்னால் கஜல் போட்டு, "எஜமானி, இப்போது உங்களுக்கு யாருடைய கண்ணும் படாது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள்" என்றான். அவன் சொன்னதை கேட்டு நான் சிரித்துவிட்டு நடந்து சென்றேன். அன்று மாலை நான் வீடு திரும்பிய போது என்னுடன் என் தோழியும் அவளது காதலனும் வந்திருந்தார்கள். அன்று ராமு மிகவும் சுவையான உணவு தயாரித்திருந்தான். என் தோழி பிரியா என் வீட்டில் 4 நாட்கள் தங்கப் போகிறாள். அவளது பாய் ஃப்ரெண்டும் அடுத்த 3 நாட்கள் என் வீட்டிலேயே இருந்தான். அடுத்த நாள் இரவு ராமு உணவு தயாரித்து பிரியாவையும் அவளது பாய் ஃப்ரெண்டையும் டின்னருக்கு அழைக்கச் சென்றான். ஆனால் அவர்கள் இருவரும் அறையில் மது அருந்திக் கொண்டிருந்தார்கள். பிரியா அதிகமாக மது அருந்தியிருந்தாள். அதனால் அவள் சாப்பிடாமலேயே தூங்கிவிட்டாள். ஆனால் அவளது பாய் ஃப்ரெண்ட் எங்களுடன் சாப்பிட உட்கார்ந்தான். அப்போது அவளது பாய் ஃப்ரெண்ட், "பிராச்சி, நீ பிரியாவை விடவும் அழகாக இருக்கிறாய்" என்றான். ரோஹன் பேசிய உடனேயே ராமு கோபத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான். சாப்பிட்ட பிறகு அவன் தன் அறைக்குச் சென்று விட்டான். ஆனால் போகும்போதே ராமு, "எஜமானி, இவர்கள் உங்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? இந்த நபர் எனக்குச் சிறிதும் பிடிக்கவில்லை" என்று சொல்லத் தொடங்கினான். அப்போது நான் ராமுவிடம், "நான் உன்னை குடும்ப உறுப்பினராக நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் என் விருந்தினர்களிடம் எதையும் சொல்லக்கூடாது. விருந்தினர்களை பராமரிப்பது உங்கள் வேலை. நீங்கள் அதை மட்டும் செய்யுங்கள். மற்றவை எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை" என்றேன். நான் ராமுவை கடிந்து கொண்டு என் அறைக்குச் சென்றேன். நான் அவனை கடிந்து கொண்டாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். பிறகு நான் என் மருந்தை எடுத்தேன். இதுவே உங்கள் கதையின் முழு தமிழ் மொழிபெயர்ப்பு தான். நான் அழுவதை பார்த்து எனக்கு தண்ணீர் குடித்தான். நான் அமைதியான பிறகு அவன் எனக்கு மருந்து கொடுத்தான். என் அழுகுரலால் ஆரவ் அசையத் தொடங்கினான். அதனால் ராமு என்னை அவன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு சென்று நான் ராமுவை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினேன். என் உணர்வுகள் பறந்துவிட்டது போல் இருந்தது. என் அழுவதற்கான காரணத்தைக் கேட்டு ராமுவும் அமைதியாகிவிட்டான். அவன் தொடர்ந்து என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நான் காலையில் எழுந்தபோது அவன் என்னுடன் இல்லை. நான் வெளியே சென்றபோது ராமு என் குழந்தைக்கு பால் மற்றும் பிஸ்கட் ஊட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். ராமு எங்களை இருவரையும், தாய் மற்றும் மகன், மகிழ்ச்சியாக வைத்திருந்தான். இன்று பிரியா என்னை சந்திக்க வீட்டுக்கு வந்தாள். ஆனால் அவள் ராமுவை பார்க்கக்கூட இல்லை. ராமு அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் பேசிய பிறகு பிரியா அங்கிருந்து செல்லத் தொடங்கினாள். அவள் என்னிடம், "உங்கள் வேலைக்காரனை விரைவில் இங்கிருந்து வெளியேற்றுங்கள். அவன் தோன்றுவது போல் அப்பாவி அல்ல" என்று சொன்னாள். அவள் சொன்னதை நான் அதிகம் கவனிக்கவில்லை. வழக்கம்போல் சாப்பிட்ட பிறகு ராமு என் அறைக்கு தண்ணீர் கிளாஸ் எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் ஆரவையும் தூங்க வைத்திருந்தான். ஆரவ் வெளியே ஹாலில் ஊஞ்சலில் தூங்கிக் கொண்டிருந்தான். ராமு அவனை பார்த்து கொண்டிருந்தான். நான் என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு ஆரவின் குரல் கேட்டது. அந்த குரலால் நான் விழித்தேன். நான் இன்னும் வெளியே செல்லவில்லை. அப்போது அந்த குரல் நின்றுவிட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு என் அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் அமைதியாக இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். ராமு என் அறைக்குள் வந்தான். அவன் என் அருகில் வந்து நான் தூங்குகிறேனா இல்லையா என்று பார்க்க முயன்றான்.
பிறகு அவன் என் மொபைலை எடுத்தான். அவன் இப்படி செய்வதை பார்த்து நான் விரைவாக அறையின் விளக்கை ஏற்றினேன். நான் விழித்திருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சியடைந்தான். நான் அவன் கையிலிருந்து என் மொபைலை பறித்து கொண்டேன். நான் அவனிடம், இதெல்லாம் என்ன நடக்கிறது? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கிருந்து செல்லத் தொடங்கினான். ஆனால் அவனை இவ்வளவு எளிதாக விட்டுவிடும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் அவனுக்கு அந்த வீடியோவை காட்டினேன். அதில் அவன் பிரியாவின் காதலன் மீது கை உயர்த்தியிருந்தான். அன்றைய தினம் ரோகனின் மொபைல் கேமரா தவறுதலாக இயங்கியிருந்தது. அந்த அடிதடி அதில் பதிவாகியிருந்தது. காலையில் பிரியா என்னை சந்திக்க வந்தபோது அவள் எனக்கு அந்த வீடியோவை காட்டியிருந்தாள். அன்றிலிருந்து நான் ராமுவை கவனிக்கத் தொடங்கினேன். நான் ராமுவிடம், நீ ஏன் பொய் சொன்னாய்? ரோகன் மீது ஏன் கை உயர்த்தினாய் என்று கேட்டேன். அவன், உங்கள் மீது யார் கெட்ட பார்வை போட்டாலும் நான் அவனுடன் சண்டை போடுவேன். அன்றிரவு ரோகன் குடிபோதையில் உங்கள் அறைக்கு வந்தான். அவன் உங்களுடன் ஏதோ தவறு செய்ய முயன்றான். அதனால்தான் நான் அவன் மீது கை உயர்த்தினேன் என்றான். ராமுவின் வார்த்தைகளை கேட்டு நான், சரி, நான் உன்னுடன் சம்மதிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு தூக்க மருந்து ஏன் கொடுத்து கொண்டிருந்தாய்? இன்று நீ என் தண்ணீரில் அந்த மருந்தை கலப்பதை நான் பார்த்தேன். உன் பார்வை என் மீது இருந்தது. இப்போது உன் கணக்கை முடித்துவிட்டு கிராமத்தை விட்டுச் செல் என்றேன். அவன், எஜமானி, நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை. நேற்று இரவு நான் உங்களுடன் எந்த தவறும் செய்யவில்லை. நான் உங்கள் தண்ணீரில் தூக்க மாத்திரைகளை கலந்தேன். அதனால் நீங்கள் என் அருகில் வந்தபோது உடனே தூங்கிவிட்டீர்கள். சில நாட்களுக்கு முன் இரவில் நீங்கள் போனில் பேசுவதை நான் பார்த்தேன். நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன். நீங்கள் உங்கள் காதலனை மீண்டும் சந்திக்க தயாராகிக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் வீட்டில் உங்கள் சந்திப்பு நடக்கவிருந்தது. நீங்கள் அவனை சந்திக்காதபடி நான் உங்களுக்கு இரவில் தூக்க மருந்து கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த நபர் இப்போதும் உங்களுடன் வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களிடம் பொய் சொல்கிறான். அவன் உங்கள் குழந்தையை உங்களிடமிருந்து பிரித்துக் கொள்ள உங்கள் அருகில் வருகிறான். அவன் மனைவிக்கு குழந்தை பிறக்க முடியாது. அதனால் அவன் உங்கள் அருகில் வருகிறான். அவன் தன் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை. அவன் உங்களிடம் பொய் சொல்கிறான் என்றான். நான், ராமு, நீ யாரு? உனக்கு இந்த தகவல் எப்படி கிடைத்தது என்றேன். அவன், உங்கள் பாபா சாகேப் எனக்கு உங்கள் புகைப்படத்தை காட்டினார். நீங்கள் எனக்கு பிடித்திருந்தீர்கள். ஆனால் பாபா சாகேப் நீங்கள் திருமணத்திற்கு எதிரானவர் என்று சொன்னார். அதனால் நான் அவரோடு இந்த திட்டத்தை வகுத்தேன். உங்கள் இதயத்தில் என் இடத்தை உருவாக்க நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு பலருக்கு உங்கள் மீது கெட்ட பார்வை இருப்பதை பார்த்தேன். அதனால்தான் நான் உங்களை பாதுகாக்கத் தொடங்கினேன் என்றான். ராமு 20 வயது இல்லை. என் சந்தேகம் உண்மையாக இருந்தது. அவன் 30 வயதுடையவன். அவனுக்கு நல்ல வேலை இருந்தது. அவன் என் அன்பிற்காக மிகவும் உழைத்தான். ராமு என் காதலனை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தது. ராமு என் காதலனை பற்றிய அனைத்து தகவல்களையும் கண்டுபிடித்திருந்தான். இப்படிப்பட்ட நேர்மையான கணவனும் என் குழந்தையின் தந்தையும் இருப்பது எனக்கு பெரிய விஷயம். நான் என் காதலனின் வஞ்சக வலையில் சிக்கிவிடாமல் தப்பித்தேன். இன்று நான் விக்ராந்த், அதாவது ராமுவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவன் என்னையும் என் குழந்தையையும் மிகவும் நேசிக்கிறான். என் பாபா சாகேப்பின் காரணத்தால் இன்று என் குடும்பம் தொடங்கியது. எனக்கு ராமு போன்ற கணவன் கிடைத்தது என் அதிர்ஷ்டம். நண்பர்களே, உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்களுக்கு எந்த கஷ்டத்திலும் துணையாக இருப்பார். உறவை வைத்திருக்க விரும்புபவர்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உறவை முறிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சாக்கு போதும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் செய்து கட்டாயம் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கட்டாயம் செய்யுங்கள்.